தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே போல்டான, துடிப்பான, சவாலான ரோல்களில் அதிகம் நடித்து புகழ் பெற்றவங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசனோட அதிக படங்களில் ஜோடியாக நடித்த ஸ்ரீபிரியா. அவங்க தன்னுடைய சினிமா அனுபவங்களை அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். பாரம்பரிய இசை குடும்பம். பெற்றோர் பரதநாட்டிய ஆசிரியர்கள். என் அக்காவுக்கும் தம்பிக்கும் தான் நடனம், இசையில் அதிக ஆர்வம். நெட்பால், த்ரோபால் உட்பட பல விளையாட்டுகளில் துடிப்புடன் பங்கு பெற்று நானும் நடிப்புல சராசரிதான். பாரம்பரிய இசை குடும்பம். பெற்றோர் பரதநாட்டிய ஆசிரியர்கள். என் அக்காவுக்கும் தம்பிக்கும் தான் நடனம், இசையில அதிக ஆர்வம். நெட்பால், த்ரோபால் உட்பட பல விளையாட்டுகளில் துடிப்புடன் பங்கேற்பேன். நான் படிப்புல சராசரிதான். அலமேலுங்கிற என் பெயரையும் என் உருவத்தையும் பார்த்து ஸ்கூல்ல என்ன ஆலு, அதாவது உருளைக்கிழங்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பெயரை ஏன் வச்சாங்கன்னு வருத்தப்பட்டிருக்கேன். பிறகு பெற்றோர்களுக்கு பிடிச்ச ஸ்ரீபிரியா ராகத்தின் பெயரை எனக்கு வச்சுட்டாங்க. முதல்ல அக்காவைத்தான் நடிக்க வைக்க முயற்சி செஞ்சாங்க. புகழ்பெற்ற சினிமா போட்டோகிராஃபர் நாகராஜராவ் மற்றும் ஒப்பனை கலைஞர் தனகோட்டி மாமா, அவங்க 2 பேரும் என்னை போட்டோ ஷூட் பண்ணாங்க. கடைசியா ஒரு பிரேம் இருக்க எனக்கும் மேக்கப் போட்டு போட்டோ ஷூட் எடுத்தாங்க. நடன இயக்குனர் சலீம் மூலமா என் போட்டோவை பார்த்த இயக்குனர் மாதவன் சார் மாணிக்க தொட்டில் படத்துல வரும் 5 பெண்கள்ல ஒருத்தியா நடிக்க என்ன தேர்வு செஞ்சாரு. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். சின்ன கேரக்டர் வேணா, ஹீரோயின் ரோல் கொடுங்க, அப்பதான் நடிப்பேன்னு மாதவன் சார் கிட்ட சொல்ல அவர் கோபப்பட்டாரு. ஆனா 2 மாசம் கழிச்சு என்னை கூப்பிட்டு, உன்னோட துணிச்சலான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. முருகன் காட்டிய வழி படத்துல என்னை அறிமுகப்படுத்தினாரு. அந்த நேரத்திலேயே அவள் ஒரு தொடர்கதை படத்துல கைம்பெண் பாத்திரத்திலையும் எந்த தயக்கமும் இல்லாம நடிச்சேன். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு பாலச்சந்தர் சார் 2 மணிக்கு தான் மறுபடியும் செட்டுக்கு வருவாரு. அப்போ அந்த படத்துல சுஜாதாவுக்கு சொல்ற மாதிரி சட்டாம்பிள்ளை வந்தாச்சுன்னு சார கிண்டல் பண்ணி எல்லோருக்கும் எச்சரிக்கை செய்வேன். அத ஒரு நாள் கண்டுபிடிச்ச சார் என்ன செல்லமா கண்டிச்சாரு. சரியா நடிக்கலன்னா பாலச்சந்தர் சார் ரொம்பவே திட்டுவாரு. அதனால படத்தின் நாயகி சுஜாதா சில நேரங்கள் அழுதுருவாங்க. நான் வருத்தப்படாம அசால்ட்டா இருப்பேன். என் நன்மைக்காகவே திட்டாருன்னு உணர்ந்த பிறகுதான் அவர் திட்டும்படி நான் நடந்து கொள்ளவே இல்லை. இதற்கிடையில நான் சினிமாவில் நடிக்கிறது தெரிஞ்சு ஸ்கூல்ல கண்டிச்சதால 9ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டேன். ஆங்கில வழி பள்ளியில படிச்சதால ஆரம்ப கால சினிமா நடிப்புல தமிழ்ல சரளமா பேச எழுத எனக்கு வராது. அதுக்காக பிற்காலத்துல வெக்கப்பட்டேன். எதற்கெடுத்தாலும் கமல் சாரத்தான் பாலச்சந்தர் சார் உதாரணமா சொல்லுவாரு. நடிப்புல அவருக்கு இணையா வருவது கடினம். உணர்ந்து தமிழ் உச்சரிப்பு, டான்ஸ், நடிப்புன்னு பல விஷயங்களை கூச்சம் பார்க்காம கமல் சாரிடம் கத்துக்கிட்டேன். நண்பர் என்பதையும் விட ஆசிரியராகவே அவர் மீது எனக்கு அதிக மதிப்பு வந்துருச்சு. பல்வேறு படங்களை நடிச்சிருந்த நிலையில ஆண் பிள்ளை சிங்கம் படத்துல சிவகுமார் சாருக்கு ஜோடியா ஹீரோயின் ஆனேன். அப்போதெல்லாம் எனக்கு வெட்கப்படவே தெரியாது. தேவர் பிலிம்ஸுக்கு அப்போதைய சில படங்கள் சரியா போகல. அதனால இந்த படமும் ஹிட் ஆகல. இனி படமே எடுக்க மாட்டேன்னு தேவர் முடிவு பண்ணிட்டு ஆட்டுக்கார அலமேலு படத்துல என்ன நடிக்க வச்சாரு. அதன் தெலுங்கு வெர்ஷன் பொட்டேலோ புன்னம்மாவிலும் நான் தான் ஹீரோயின். 2 படமே பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறமா முன்னணி ஹீரோயின் என்ற ஆணவத்தோட நடக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய சேலரியும் உயர்ந்துருச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா தேவர் பிலிம்ஸ் நான் நடிச்ச படங்களை ரஜினி, கமல் உட்பட யார் ஹீரோவா நடிச்சாலும் சென்டிமெண்டா முதல் காட்சியில என்னத்தான் நடிக்க வைப்பாங்க. இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர் சாரோட புகழ் தெரியாமலேயே அவருடைய இளமை ஊஞ்சலாடுதுன்ற படத்துல நடிச்சேன். அவள் அப்படித்தான் படத்துல நடிக்க முதல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. அந்த கதைய தீர்க்க தரிசனத்துடன் உள்வாங்கின கமல் சார் தான் என்னை வலியுறுத்தி நடிக்க வச்சாரு. அந்த படம் மூலமா தான் தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருது எனக்கு கிடைச்சிச்சு. ஆரம்ப காலத்துல பெருசா ஆர்வம் இல்ல. பின்னர் பொறுப்புடன் அர்ப்பணிப்புடனும் நடிச்சேன். சினிமாவை என் கரியரா எடுத்துக்கிட்டேன். நிறைய வெற்றி படங்களை நடிச்சு குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகை ஆகிட்டேன். அப்பதான் என்னுடைய அமைதியான கேரக்டர் சினிமா தொழிலுக்கு சரி வராதுன்னு உணர்ந்தேன். என் பாதுகாப்புக்காக போல்டான பெண்ணா என்ன மாத்திக்கிட்டேன். அவள் ஒரு தொடர்கதை படத்தின் தெலுங்கு ரீமேக் அந்துலேனி கதா படத்துல என் அண்ணனாக நடிச்சாரு ரஜினி. பல படங்களுக்கு அப்புறம் பைரவி படத்துல அவர் தான் ஹீரோ ஆனாரு. அப்போ முன்னணி நடிகையாக இருந்த என்னிடம், நீ கால்ஷீட் கொடுத்தால்தான் இப்ப இந்த படத்தை தயாரிப்பேன்னு கலைஞானம் சார் சொன்னாரு. ரஜினிக்காக வேறு சில படங்களின் கால்ஷீட்டை மறுத்துக்கிட்டு அவருக்கு ஜோடியா அந்த படத்துல நடிச்சேன். நான் நடிக்க வந்தப்போ பிரபலமாயிருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் என்னுடன் ஜோடியா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா
முருகன் காட்டிய வழி படத்தின் மூலமா நான் நடிகை ஆயிருப்பேனா என்னே தெரியாது. அதனால யார் நடிக்கிறாங்க என்பதை காட்டிலும் என் கேரக்டர் பேசப்படுதா அதுதான் முக்கியம். எங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிச்சு காட்டுறப்போ ரஜினியை கவனிக்க விடாம சேட்டை பண்ணுவேன். அவருக்கு காஃபி கொடுக்குற காட்சியில நான் உப்பு கலந்து கொடுத்துடுவேன். சமாளிச்சு நடிச்சு முடிச்சுட்டு என்னிடம் சொல்லாம சண்டை போடுவாரு. என்னிடம் செல்லமா சண்டை போடுவாரு. பெற்றோரை பிரிஞ்சு நான் தனியா வசிக்கிறத ஒரு முறை பத்திரிகை ஒன்றுல பொய்யான செய்தி வெளியாயிடுச்சு. அதை படிச்சுட்டு ஸ்கூட்டர்ல என் வீட்டுக்கு வந்து ரஜினி நீண்ட நேரம் ஆலோசனை கொடுத்துட்டு போனாரு. இப்படி எங்க நட்புக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான், கமல், ரஜினி மூவரும் சினிமாவில் ஒரே காலகட்டத்துல ஒன்னாவே வளர்ந்தோம். மூவரும் ஒரு இடத்துல இருந்தால் சம ரகல கிண்டல் தான். பில்லா, அன்னை ஓர் ஆலயம் உட்பட ஏறத்தாழ 30 படங்கள்ல ரஜினியோட நடிச்சேன். ராம் லக்ஷ்மணன், சட்டம் என் கையில் உட்பட 25க்கும் அதிகமான படங்கள்ல கமல் கூட நடிச்சேன். ரஜினி, கமல் இருவருடனும் அதிக படங்கள்ல நடிச்ச நடிகை நான் தான். ஒரு முறை ஒரு பத்திரிகைக்காக ரஜினியை பேட்டி எடுத்தேன். அவருடைய திரைப்பயணத்துல முக்கிய பங்காற்றிய பெண்ணாக என்னை குறிப்பிட்டாரு. அதே போல சமீபத்துல கமல்ஹாசன் சாருடைய 60 ஆண்டுகால சினிமா பயண பாராட்டு விழா நடந்துச்சு. அதுல அவர் திரைப்பயணத்துல முக்கியமான 60 பேர்ல உடன் நடித்த நடிகைகள் என்ற முறையில 2 பெண்களாக சாவித்ரி அம்மாவையும் என்னையும் மட்டுமே குறிப்பிட்டாரு. ரஜினி, கமலின் வெற்றி சரித்திரத்தை என் பெயர் இல்லாமல் எழுதவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. இந்த பெருமை எனக்கு மட்டும்தான். அழுகாட்சி கேரக்டர்கள் எனக்கு செட் ஆகாது. டாம்பாய் ரோல் தான் எனக்கு செட் ஆகும். அப்போதைய முன்னணி ஹீரோக்கள் எல்லோருடனும் நடிச்சேன். அதிக படங்களை நடிச்ச நடிகைன்னு பல வருஷம் பெயர் பெற்றேன். கன்னடம், தெலுங்கு படங்களையும் அதிக நடிச்சிருக்கேன். நீயா, திரிசூலம், நட்சத்திரம், தீ உட்பட நிறைய வெற்றி படங்கள் அமைஞ்சது. 4 மொழிகள்ல 300க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருப்பேன். 150க்கும் மேற்பட்ட படங்களை ஹீரோயின். சிவகுமார் சார் கூட 15 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன். சின்ன மனஸ்தாபத்தால நாங்க நீண்ட காலம் பேசிக்காமலேயே 10 படங்களை ஜோடியா நடிச்சோம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பையும் சினிமா பயணத்தையும் ஒரே கோட்ல வச்சு நாங்க குழப்பிக்க விரும்பல. அப்புறமா சமாதானமாகி நண்பர்களாகிட்டோம். சிவாஜி சார், ஜெய்சங்கர் சார் உட்பட அந்த காலத்து ஹீரோக்களோட ஜோடியா அதிகமான படங்கள்ல நடிச்ச நடிகையில என் பேரும் இருக்கு. பாலு மகேந்திரா சார் பல முறை வலியுறுத்தியும் நேரமின்மையால 3ஆம் திரைப்படத்துல ஸ்ரீதேவி நடிச்ச ரோல்ல என்னால நடிக்க முடியல. பிற்காலத்துல நான் இயக்கிய சாரதா, மறக்க முடியுமா சீரியல்களில ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு அவரு என்ன மனதார பாராட்டினாரு. கண்ணதாசன், கலைஞர் கருணாநிதி, வாலி, கமல்ஹாசன் ஆகியோர் மூலமா தான் தமிழ் கத்துக்கிட்டேன். தன் வசனங்களை சிறப்பாக பேசும் நடிகைகள்னு 5வரில் என் பெயரையும் குறிப்பிட்டார் கலைஞர். அது எனக்கு ரொம்பவே பெருமை. தமிழ்ல எனக்கு எந்த சந்தேகம்னாலும் முன்பு கவிஞர் நா. முத்துக்குமார் கிட்ட கேட்பேன். அவர் மறைவுக்கு அப்புறம் எப்ப வேணுமானாலும் கமல் சார் கிட்ட சந்தேகம் கேட்பேன். பெண்களுக்கு உரிய முக்கியத்துவமோ சுதந்திரமோ சினிமா உட்பட எந்த துறையிலுமே கிடைக்கலன்றது எப்போதுமே எனக்கு வருத்தம் தான். மக்களை பாதிக்கும் பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கிறேன். உருவ கேலி மற்றும் சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிராக கருத்து தாக்குதல்களும் நானும் ஆளாகியிருக்கேன். இது போன்ற நிகழ்ச்சிகளால பெண்கள் பாதிக்கப்படாம இருக்க ஒரு அமைப்பு உருவாக்கப்படணும். மேலும் ஆதார் கார்டு உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்கள் இன்றி சமூக வலைதள பக்கங்களை தொடங்க முடியாதுன்ற நிலையை ஏற்படுத்தி பெண்களுக்கு எதிரான சமூக வலைதள குற்றங்களை குறைக்கணும். மலையாள சினிமாவில புகழ்பெற்ற நடிகராக இருந்த என் கணவர் ராஜ்குமார் இப்போ பிசினஸ் பண்றாரு. என் எல்லா விருப்பங்களுக்கும் ஆதரவு கொடுப்பாரு. மகள் ஸ்னேகா இப்பதான் சட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. மகன் நாகார்ஜுனன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறான். கமல் சாரும் நானும் இணைஞ்சு நடிச்ச காலத்திலேயே சமூக நிகழ்ச்சிகள் குறித்து விவாதிப்போம். அவரின் அழைப்பை ஏற்று அவரது கட்சியில இணைந்து பதவிகளுக்கு ஆசைப்படாமல் பணியாற்றுகிறேன். புகழ்பெற்ற நடன இயக்குனர் என் பெரியப்பா தண்டாயுதபாணி மற்றும் அத்தை KJ சரசா கிட்ட ஜெயலலிதா அம்மா சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கும் போது அதை பார்த்து ரசிப்பேன். அவங்க கூட நடிக்கலாம்னு நினைச்சு பாட்டும் பரதமும் படத்துல சின்ன ரோல்ல நடிக்க ஒப்புக்கிட்டேன். ஆனா இருவரும் தனித்தனியாகத்தான் நடிச்சோம். பில்லா படத்துல அவங்கதான் முதல்ல ஒப்பந்தமானாங்க. என் கல்யாணத்துக்கு அவரு அழைப்புதல் கொடுக்க நிறைய முயற்சி செய்தும் ஆனா இருவரும் தனித்தனியாகத்தான் நடிச்சோம். பில்லா படத்துல அவங்கதான் முதல்ல ஒப்பந்தமானாங்க. என் கல்யாணத்துக்கு அவங்களுக்கு அழைப்புதல் கொடுக்க நிறைய முயற்சி செய்தும் நிறைவேறல. அவள் அப்படித்தான் படத்தோடைய ரீமேக் உரிமையை எனக்கு தர்றீங்களான்னு இயக்குனர் ருத்ரையா கிட்ட கேட்டேன். ரஜினி, கமல் ரோல்ல யார் நடிப்பாங்கன்னு கேட்டவரு உரிமையை தர மறுத்துட்டாரு. ஆனா அவர் மறைவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு அனுமதி கொடுத்தாரு. அப்போ திருஷ்யம் தெலுங்கு படத்தை இயக்கிட்டு இருந்ததால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியல.
கமல் சார் ரோல்ல சூர்யாவையும், ரஜினி சார் ரோல்ல தனுஷையும், நான் நடிச்ச ரோல்ல நயன்தாரா அல்லது த்ரிஷாவையும் நடிக்க வைக்க இப்போது எனக்குள்ள யோசனை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு.